அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷி லாங்குவேஜில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ரைடே அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினான ரூனா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கைது செஞ்சு அவங்கள தனி அறையில் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்ற ஒரு அட்டை படத்தோட ஒரு நோட்டு இருக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க கட் பண்ணி. இந்த லேடி இருக்காங்க இல்லையா, ஒரு நபரை துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருக்க மாதிரியும் ரத்தங்கள் எல்லாமே நாலா பக்கம் சிதறி கிடக்குற மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க அங்க என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க அவங்கள பார்த்து நின்றுகிட்டே இருக்க கட் பண்ணி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்லயே காமிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு ரெண்டு காதல் ஜோடியை பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடத்துல ஜாலியா, அதாவது சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியாது இவங்க ரெண்டு பேருமே அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க டிக்டாக் பைத்தியமா இருப்பாங்க. டிக்டாக் லைட் வேணும்னு நான் எத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வாங்கியே தரமாட்டீங்கன்னு சொல்ல அவர் நிறைய விஷயங்களை பண்றாரு. நீ என் கூட ஹோட்டல் ரூமுக்கு வந்த அப்படின்னா நான் நாளைக்கே வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க அவங்க பிஸியா இருக்குன்றாங்க. அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மனுஷனும் சரி நான் உனக்கு லைட் வாங்கி தரேன் அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்தாரு அப்படின்னா அப்படியே சேலை ஆட்டோ நிக்கிறாரு. ஸோ பெண்கள் விஷயத்துல ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா வீட்டுக்கு போறாரு. இவரோட மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நேரம் வரைக்கும் பேசினா இல்லையா, அது வேற ஒருத்தவங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க தான் பாத்தீங்கன்னா இவரோட மனைவியா இருப்பாங்க. இவர் வீட்டுக்கு போறாரு, எதை பத்தியுமே கேர் பண்ணல. அஃபேர் வச்சிருக்காங்களே அவங்க கூட போட்டோ ஷேர் பண்ணிக்கிறது, மெசேஜ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அரை நிர்வாணமா உட்காந்துக்கிட்டே இருக்காரு. இவரோட குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டீச்சர் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கதை நமக்கு காமிக்கிறாங்க. இவர் சும்மா இல்லாம அவங்கள சைட் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இவரோட மனைவி குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு மாதிரி டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா தன்னோட கணவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த மனுஷன் அமைதியா இருக்க மாதிரியே தெரியல. அவங்க போனதும் மறுபடியும் சட்டை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த லேடி இருக்காங்க இல்லையா, சொல்லித்தர லேடி, அந்த லேடி கிட்ட போறாரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்க ஏதாவது நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டு அவங்க கிட்ட பேசி பழகலாம் ட்ரை பண்ண. அவங்க இதுக்கு இடம் கொடுக்கல. அதனால அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இவரோட வீட்டுல இருக்க டெனன்ட் கிட்ட எல்லாத்துக்கும் காசு வசூல் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக அங்கேயும் மனுஷன் சும்மா இருக்கிறதா தெரியல. காசு வாங்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப இழைச்சிட்டீங்களே அப்படின்னு மாதிரி அவங்கள ஃப்ளோட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க கணவர் வந்துட்டாரு. அங்க இருந்து எதுவுமே பேசாம கிளம்ப கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட கள்ளக்காதலி கிட்ட இருந்து போன் வருது, பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்தது இவ்வளவு நேரம் கள்ளக்காதலி அப்படின்னு மாதிரி ஒருத்தவங்களை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வேற யாரும் இல்லை, இவரோட மனைவியோட தங்கச்சி தான் அப்படின்னு மாதிரி இப்ப நமக்கு தெரிய வருது. அவங்களும் போன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 16 வருஷம் கழிச்சு, அதாவது 16 வருஷத்துக்கு முன்னாடி ரூனாவோட அப்பா பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரு. இப்போ யாரும் சொல்லாம கொள்ளாம அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி ஷாக்கு கொடுக்குது. இந்த விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட எடுத்துட்டு போறாரு. மனைவியும் போன் பண்ணி கேட்க அப்பா வந்துட்டாரு அப்படின்ற தகவல். இதனால ஃபேமிலியோட அந்த இடத்துக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க போனது இவங்களோட வீட்டுல இருக்க அம்மா இவங்கள வர வைக்கிறாங்க. 16 வருஷம் கழிச்சு அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்க என்ன பேச சொல்ற, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்ல, அவரு வேற ஒரு குடும்பத்தை தேடி போயிருக்காரு, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்காரு. வந்த உடனே எதுக்கு கேட்கணும், அவர்கிட்ட நான் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ற மாதிரி வந்த விஷயங்களை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பிரசன்ட்லயும் காமிக்கிறாங்க. அவங்கள உட்கார வச்சு இன்டராக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு நடுவில் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தரா அவங்கள பாக்குற மாதிரியும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும். கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ளே போகுது. ஸோ இவங்களோட கணவர் ஏற்கனவே ஒரு முரண்பாடான ஆள் தான் இல்லையா, இப்போ வந்துட்டாரு. அதாவது 16 வருஷம் கழிச்சும் அப்ப வந்துட்டான், இதுதான் சரியான சமயம், நிறைய சேர்த்து வச்சிருப்பான்ல, போய் எனக்கு ஒரு 4 லட்சம் கேளு, அதை வச்சு நான் பெரிய ஆள் ஆக்கிறேன்னு சொல்ல இவங்க முடியாதுன்றாங்க. முடியாதா, நீ கேட்டுதாண்டி ஆகணும், இல்லைன்னா உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு மாதிரி மாட்டிட்டு வெளியே போறாரு. இவரோட அஃபேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நல்லா வழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டிக்டாக் லைட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 16 வருஷம் கழிச்சு வந்திருக்க தன்னோட மாமனாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட கணவர் பாத்தீங்கன்னா போறாரு. ஆமா 16 வருஷம் ஜாலியா இருந்தீங்க போல, ஆமா எத்தனை குழந்தைங்க, நானா இருந்தேன்னு வைங்களேன் இன்னும் 2 சேர்த்து தேடி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸ்ட்ரைட்டா இவரோட மனைவி கிட்ட போய் எதுக்காக அவனை போய்
நம்மளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவன் சரியில்லாத மாதிரி தோணுதுன்னு சொல்ல அவங்க ஒரே வார்த்தையா நம்மளோட பொண்ணு முடிவு தான் இதுன்னு சொல்ல பொண்ணை பாக்குறாரு. எதுவுமே பேசாம இருக்காங்க. சோ இவங்க தானா தேடிக்கிட்டதுதான் இவங்களோட கணவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா அதே தான். தன்னோட அப்பா முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, நான் என்ன பண்றதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஃபேமிலி மொத்தமும் அப்பா இல்லாம உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் இவங்களுக்கு உதவுறாரு. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவர் வேற ஃபேமிலியோட, அதாவது உங்க கணவர் வேற ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாராம், நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபீல் பண்ணி நின்றுட்டே இருக்காங்க. கட் பண்ணா மூணாவோட கணவர் அண்ட் மூணாவோட அம்மா 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து உள்ள ஒருத்தர் முடியாம கிடக்குறாரு. அவர் எவ்வளவு நாள் தான் சாப்பாடு போட்டு அப்படியே உட்கார வச்சிருப்பீங்க, அவர்கிட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம்லன்னு கேட்க, பத்திரம் எல்லாமே எங்க பேர்ல தான் இருக்கு தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பத்திரத்தை காமிக்கிறாங்க. பத்திரம் பாத்தீங்கன்னா உங்க பேர்ல எல்லாம் இருக்காது, இவங்க கிட்ட இருக்கும், அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் வாழ முடியும், அந்த மனுஷன் எப்ப சாகுறது, நீங்க எப்ப அனுபவிக்கிறது, நான் சொல்றதை கேளுங்க, இந்த பத்திரத்துல ஒரு கை நட்டை வாங்கிட்டு மொத்தத்தையும் நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம், நம்மள எவ்வளவு நாள் தான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுல கை கால் எடுத்துக்கிட்டு ஒரு நபர் இருப்பாரு. அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. என்ன யார் நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சுல, அப்ராட்ல போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம், இல்ல கொஞ்சம் சைன் போட முடியுமா அப்படின்ற மாதிரி கைராகிய வைக்கலான்னு போக அந்த மனுஷன் உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாப்ல. சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திமிரிக்கிட்டே இருக்க, பரவாயில்லையே இந்த நேரத்திலயும் உனக்கு எல்லாமே கரெக்டா வேலை செய்யுது, எவ்வளவு நாள் தான் அப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து மனுஷன் கிளம்புறாப்ல. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. மோனா தனியா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக பாத்ரூம் குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் என்னவா இருக்கும்னு எட்டி பார்க்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இவங்களோட கணவரும் இவங்களோட தங்கச்சியும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கத பாக்குறாங்க. ஏத்துக்கவே முடியல, நமக்கு இது முன்னாடியே தெரியும், ஆனா இவங்களுக்கு இது தெரியாது இல்லையா, இதனால இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட கணவர் இது வெளியே தெரிஞ்சதுன்னு உன் கதையை முடிச்சிருவண்டி, ஒழுங்கு வரதே வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்ல இவங்க விடுறதா தெரியல. இவங்களோட தங்கச்சி கிட்டே போய் அக்காவோட புருஷன் கிட்டே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையாடி அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க நீ ஒழுங்கா இருந்தா ஏன் நான் இப்படி பண்ண போறேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் கணவர் வந்து மிரட்டுறாரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களோட அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கொண்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டா அக்காவோட புருஷன் கூடிய அவ பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்க அவங்களும் பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்கிறதா தெரியல. ஏன்னா 16 வருஷம் கழிச்சு உங்களோட கணவர் வந்திருக்காரு. இப்போ உன்னோட ஃபேமிலி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இதுல கொண்டு வர விரும்பல, உன்னோட ஃபேமிலி விஷயத்த நீ தான் பாத்துக்கணும், புருஷனை கைக்குள்ள போட தெரியாதவங்கள எதுக்குடி கல்யாணம் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்களும் காயப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்க. பிரசன்ட்ல நமக்கு காமிக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் உட்கார வச்சு மூணா பாத்தீங்கன்னா கிழின்னு கிழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உனக்காக, அதாவது இவங்களோட தங்கச்சிக்காக வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் காமிச்சாங்க இல்லையா, அப்போ ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் கண்டினியூ பண்றாங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக ஒரு நபர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நபர் சும்மா எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. குழந்தைங்க எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு அவங்களோட அம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னா இருக்கிறாரு. சோ அது மூலமா தான் இவங்க செட்டில்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா கை கால் விளங்காம வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கா இல்லையா, அவர் தான். இப்ப அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிடாமலாம் இருக்க கூடாது, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் முதல்ல முரண்டு பிடிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரியும், பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த நபர் இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இவங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிச்சு மறுபடியும் பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாங்க. சோ இந்த நபர் உதவியோட மூணாவோட ஃபேமிலிக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா. மூணாவோட அம்மா இதுக்கு விலையாக கொடுத்தது அவங்களோட உடலை தான். நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்களோட உடல் பாத்தீங்கன்னா அவருக்கு வெறுப்பை கொடுக்க ஆரம்பிக்குது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் இதே பண்ணிட்டு இருப்ப, உன் பொண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அவளை கொடுக்க முடியுமான்னு கேட்க பயங்கரமான சண்டை. அவ உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, எப்படி உனக்கு இதை கேட்க மனசு வந்தது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அவர் முடிவுல ஒரே ஒரு வார்த்தை தான், என் கிட்ட இருக்க சொத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன், நீ அதை மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்க இவங்க அது மேல ஆசைப்படுறாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. சோ அந்த வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். ஹீரோயினை ரெடி பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. அந்த நபர் உள்ள வந்ததோ அப்பா விட்டுனுங்க என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவங்கள கொடூரமான முறையில கற்பழிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதோ அம்மா வராங்க.
ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள ஆறுதல் படத்தவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு முன்னாடி இவங்களோட குழந்தை பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ரீயூனியன் பண்ணாங்க இல்லையா, அங்க கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட குழந்தைக்கு பர்த்டேவா இருக்கும். குடும்பமே ஒரு டிராஜடியான நிலைமையில இருக்கு இல்லையா, இருந்தாலும் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கும்பல் கூட்டுறாங்க. அழகா கேட்க வெட்டிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு எல்லாம் அசந்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மூனாக்கு மட்டும் தூக்கமே வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வெளியே வராங்க. ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும் மாதிரியும் அவங்களோட முகத்துல சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரியும் காமிச்சு இவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு போறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தோள்களை சுமந்துக்கிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி இருக்கும். அதுல குழந்தைய பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்க வராங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த கேக்கு சாப்பிடும் போது இந்த விஷயம் நடந்திருக்கும். ஒருத்தரையா பிடிச்சி கட்டி போட்டுட்டுறாங்க. அண்ட் இதுல மெயின் அக்யூஸ்ட் இவங்களோட கணவர் தான். அதனால அவரை கட்டி போட்டு என்ன இவ்வளவு பாடுபடுத்துறீங்க, உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அருவா ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இவங்களோட கணவரை தான் வெட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எந்த அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, முதல்ல அப்பா கிட்ட போறாங்க. இவர் ஒழுங்கா இருந்திருந்தாரு அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க தேவையே இல்லை. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டு இப்போ வந்து சமாதானமாடப்படுத்த பாக்குற அப்படின்ற மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்க இவங்களோட அப்பா கழுத்தை கர நறுத்து அந்த இடத்துல ரத்தம் துடி துடிக்க பாத்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருமே கதறி அழுதுகிட்டே இருக்க இவங்களோட கணவர் வாய் பேச முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. எதிரில் இறந்து போன இவங்களோட அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சு மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே போறாங்க. இவங்களோட அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா, அதே கோவத்தோட, அதாவது லிட்டரலி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ தனமா மாறிட்டாங்க. இந்த கோவத்தோட கை கால் முடியாம படுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா பெரியவர், அவர்கிட்ட போய் அவனை நீ எனக்கு ஸ்பெஷல் ஆளுடா, நீலாம் எப்படி தெரியுமா சாகணும், அதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே கூடாது, செஞ்சுதான் காட்டணும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஏறி நின்றுகிட்டு அந்த கொடுவாளால போட்டு பயங்கரமா வெட்ட ரத்தம் எல்லாம் மூஞ்சில தெறிக்க ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் கதறிக்கிட்டே துடி துடிக்க இறந்து போறாரு. இவங்க ரத்த கரையோட வெளியே வந்து மூணாவதா பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மா கிட்ட போறாங்க. நீ எல்லாம் ஒரு தாயா, பெத்த பொண்ணைய சொத்து கூட்டி கொடுத்தல, நீ உயிரோடு இருக்க கூடாதுமா, நீயும் செத்து போ அப்படின்ற மாதிரி ஒரு துணி ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துல தன்னோட அம்மாவை துடி துடிக்க கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் இன்னொரு சைடு மிச்சம் இருக்கிறது இவங்களோட குழந்தை அண்ட் இவங்களோட தங்கச்சி, இவங்களோட கணவர். இவங்க 3 பேரையும் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற பயத்தை நமக்குள்ள பயங்கரமா கலப்புறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான ஆளாதான் இப்போ அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. கத்திய காமிச்சு இவங்களோட கணவர் அண்ட் இவங்களோட தங்கச்சி 2 பேரையும் ஒன்னா இருக்க சொல்றாங்க. நீங்க என் கண்ணு முன்னாடி ஒன்னா இருக்கணும், அதை நான் பார்க்கணும். அக்காவோட புருஷனையே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்குலாம் கொஞ்சம் கூட எதுவுமே தோணலையாடி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கியா நீ, உனக்காக நான் என் வாழ்க்கையை தொலைச்சிருக்கேன், ஆனா நீ என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்தே புடுங்க பாக்குறியான்னு சொல்ல மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. கை கால் எடுத்துக்கிட்ட நபர் இருக்கா இல்லையா, அம்மா கூடயே ஒன்னா வந்துட்டாரு, அவங்களோட பொண்ணு கூடயே ஒன்னா வந்துட்டாரு. இது எல்லாமே என்கிட்ட வீடியோவா இருக்கு, நான் வெளியே விட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இவங்களோட தங்கச்சி, அதாவது மூணாவோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. இவங்க முடியாதுன்னு சொல்லி இவங்களே பாத்தீங்கன்னா அவருக்கு பலியாடா இருப்பாங்க. சோ தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கான், ஆனா தங்கச்சி எப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. ரத்த காயங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்க தங்கச்சியை காமிக்கிறாங்க. சோ பாஸ்டர்ல காமிக்கிறாங்க துடி துடிக்க தன்னோட தங்கச்சியை கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ மிச்சம் இருக்கிறது 2 ஆள் தான். இவங்களோட கணவரை ஓரமா உட்கார வச்சுட்டு அந்த ரத்த கரைகள் சுத்தி இருக்கிற ரூம்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் கவலைப்படாத, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அம்மா நீ கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி சைக்கோத்தனத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் அவரை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அமைதியா இருக்காப்புல, தப்பிக்க நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சதோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டில் ஒரு 4 கொலை நடந்துருச்சு, மிச்சம் இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான், நீங்க சீக்கிரமா வரலன்னு வைங்களேன் அவளையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு எங்களோட பொண்ணை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் எப்படியோ அந்த கைத்தை அவுத்துக்கிட்டு அவளை என்னையாடி கொல்ல பாக்குற, உன்னை என்ன பண்ற பாருடி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போகாம இவங்க கிட்ட மல்லுக்கு நிக்கிறாரு. அந்த அருவா வாங்கி இவர் வெட்டணும் அப்படின்ற மாதிரி போக பக்கத்துல இவங்களோட குழந்தை, அப்ப என்னப்பா பண்றீங்க அப்படின்ற ஒரு பட்டுன்னு ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. இதுதான் சமயம் அப்படின்ற மாதிரி மூணாவோ அந்த கத்தியை புடுங்கி அவரை கொடூரமான முறையில அவரோட கழுத்து அறுத்த அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அப்படி மூஞ்சில பூசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்துல இவங்களோட குழந்தை இருக்கு. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. தன்னோட குழந்தைய என்ன பண்ணாங்க அப்படின்றத காமிக்கல, துண்டு துண்டா போட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல,
இருக்குல்ல, அந்த சீன் இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்களோட குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் அப்படியே கட் பண்ணி என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் என்னோட கைகளால் தான் நான் துண்டு துண்டாக வெட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது அவங்களோட இமேஜினேஷனாக தான் இருக்கும். இதை பார்த்ததோ அதாவது இதை கேட்டதும் அந்த போலீஸ்காரர் லிட்ரலி என்ன பேசுதுன்னு தெரியாமல் முழிக்கிறாப்புல. இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி தோணுச்சு, அது இவ்வளவு பேரை நீ மட்டும் கொலை பண்ண அப்படின்றது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லு. என்னோட ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் யாருக்குமே நடந்துட்டு இருக்காது. அம்மாவே பணத்துக்காக கூட்டி கொடுத்தாங்க, அப்பா ஃபேமிலியே வேணாம் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டாரு. கூட பிறந்த தங்கச்சியும் இந்த மாதிரி பண்ணிட்டா. இப்படி யாராவது வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா, ஏன் உங்களோட வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க 4 கொலைகள் இல்லை பல கொலைகளையும் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஃபேமிலியோட ஒரு இடத்துல கேக் வெட்டினாங்க இல்லையா, அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் அது கூடவே இந்த கதை பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அது முடிய கிடையாது. ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி சொல்லி பங்களாதேஷில் நடந்த உண்மை கிளிப்பிங்ஸை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. உண்மையாலே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் பதிவாயிருக்கும். அந்த சமயத்தில் இது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். ஸோ அந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்பர். இதே மாதிரி நிறைய வித்தியாசமான படங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.